ஹலோ மை ஃப்ரெண்ட். இன்னைக்கு நான் பேசுகிற இடம் பார்த்தீங்கன்னா ஹரணியோட கிளினிக்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு இன்னைக்கு நானும் ஹரணி மாம்பழம் ஷாப்பிங் திடீர்னு போயிட்டு வந்தோம். ஒரே 3 மாதத்துக்கு வந்து எப்படியும் மாம்பழம் போயிட்டு தான் வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுங்கிற ஹாஸ்மெட்டிக் பாண்டியன் வளையல் கடையில், அப்புறம் ஜெயச்சந்திரில் எப்பயும் போல் 200 ரூபாய்க்கு புடவை, அப்புறம் எனக்கு ஒரு நைட்டி, ஹரணிக்கு ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு எல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அருவின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது நுங்கம்பாக்கத்தில். சாப்பாடு 200 ரூபா. அவளுக்கு வந்து பெலாக்கா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து வயிறு சரியில்லை, அதனால் கால் மட்டும் தான் சாப்பிட்டேன். வேறு எதுவும் சாப்பிட்ற இதில் இல்லை வயிறும். அதனால் எல்லாம் முடிச்சுட்டு நிறைய கிளினிக் வந்தாச்சு. முக்கியமான விஷயம் தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். ஒரு க்யூர் போகிறது பற்றி தான். எங்கெங்கே முக்கியமான ஒரு பொருள் கிடைக்கும், அதுக்கப்புறம் எப்படி க்யூர் போகிறோம் அதெல்லாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் நம்ம ஒரு க்யூர் போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு டிக்கெட் வந்து இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாலே நம்ம டிக்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது இப்போல்லாம். அதனால் முன்கூட்டியே நம்ம ரிசர்வேஷன் பண்ணிக்கிட்டோம்னா லோயர் பெர்த்தாவது கிடைக்கும். அது போய் அலமோத வேண்டாம். பெர்த் ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும். ட்ரெயின் இதில் நம்மளுக்கு சீப்பாக முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம், எங்கே ட்ரெஸ் சீப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு எங்கெங்கே பலகாரங்கள் நல்லா இருக்கும். அது மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்க போனீங்கன்னா நம்ம நேராக திருச்சி போனோம்னா அரசன் ஸ்வீட்ஸ்ன்னு இருக்குது. அங்கேயும் ஸ்வீட்ஸ் காரம்லாம் நல்லாயிருக்கும். திருவானைக்காவலில் அந்த இது திருவானைக்கோவிலில் ஒரு அக்கார வடிசல்னு சொல்லுவாங்க. அது ஐயங்கார் வீட்டில் செய்வாங்க. சக்கரை பொங்கல் தான். அதனால் பால் ஊற்றி அதை டர்க்கி பால் மாதிரி வரும் போல் இருக்குது அங்கார வடிசல். நாயுடு இன்னும் ஜிபி நாயுடுவா அந்த கடை பேர். திருவானைக்கோவில் பக்கத்துலேயே. அது கொஞ்சம் வாங்கிக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு லேடிஸ் விஷயம் என்ன அப்படின்னா, திருச்சி சாரதாஸ் போனீங்கன்னா உள்ள போனீங்கன்னா நீங்கள் வெளியே வர மாட்டீங்க. எல்லா புடவையும் விதமாக இருக்கும். நான் எடுக்கிறது ஒரு 140 150 ரூபாய் பட்ஜெட் தாண்ட மாட்டாங்க. போனால் இங்கே 200 ரூபாய்க்கு ஜெயச்சந்திரன் புடவை 140 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம். ஒரு 6 புடவை 7 புடவை கலெக்ஷன் தான் நான் வெளியே வருவேன். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் பெருங்காயெல்லாம் நல்லா சாப்பிடுவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி ராமன் கடை இருக்குது, ப்ரொவிஷன் கடை. கெடாக்காயின்னு பெருங்காயம் இருக்குது. அது கொஞ்சமாக ரசத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னாவே போதும். கொஞ்சமாக புளி, அவ்வளோதான். அது மருத்துவ குணம் பண்ணுறது அந்த கெடாக்காயம். திருவிட டப்பி தான் 150 ரூபா. நான் போனேன்னா ஒரு 7-8 டப்பி நல்லா ஒரு 1000 ரூபாய்க்கு பில் போட்டு வந்தேன்னா ஒரு 6 மாதத்துக்கு எனக்கு அது பெட்டரத்தை ஆன்லைன்லேயும் அவங்க கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இதை விட்டு நேராக நம்ம மதுரைக்கு வந்தாலும் புடவைங்களும் அப்போ ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு 750-1000 ரூபா பட்டங்கன்னா பட்டு சேரை தான் தோற்றுருங்க. அந்த காட்டன் சேரீல இப்போ அந்த சேரீல எங்கே போச்சுன்னு கூட தெரியும். ரோடு கடைங்க சுத்தமாக காணும். அங்கேயும் போனீங்கன்னா ரசப்பூண்டுன்னு இருக்கும். சின்னதாக தான் இருக்குது ரசப்பூண்டு. தோல் கூட உரிக்க முடியாது. அப்படி கழுவி தட்டி போட வேண்டியதான். விலையும் ரொம்ப ரசப்பூண்டு வாங்குறதுக்குன்னே நாங்கள் இந்த கல்தூன் கிட்ட போவோம். கல்தூன் கிட்ட யார்கிட்ட சொல்லுவாங்க, கோவில்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் நடந்தா போதும், மீனாட்சி அம்மன் கோவில்கிட்ட இருந்து. அப்புறம் வந்து ஏதோ ஒரு கோவிலுக்கு அந்த மீனாட்சி அம்மன் கோவில்கிட்ட நம்ம கேட்டால் சொல்லுவாங்க, உள்பாவடை மங்கை பிராண்டு உள்பாவடை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபாய்க்கு 8 பாட்டு நம்ம வாங்கலாம். அப்போலாம் 100 ரூபா தான். சாக்கெட் பிட்டும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். காட்டன் இதில் துண்டுகள் வாங்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. அப்புறம் சமயபுரம் வந்தீங்கன்னா கோவிலுக்கு பின்புறம் இருக்கிற கடைகளில் வெறும் 20 ரூபா தான். நல்ல துண்டுகள் அது பெருசாக 20 ரூபாய்க்கு நீங்கள் நல்லா வாங்கலாம். இது முடிச்சுட்டு இப்படி ஈரோடு வரோம் அப்படின்னா நாமக்கல் ஒரு ஏற்காடு பார்த்துட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு கொல்லிமலை பார்க்குறோம். அப்படி சுற்றுலா வந்தீங்கன்னா ஈரோடு நீங்கள் போய் தான் ஆகணும். போனீங்கன்னா அந்த டசன் கணக்காக ஜட்டி பனின்னு வெள்ளம் வாங்கிட்டு வரலாம். சென்னையெல்லாம் தோற்றுரும். அங்கேருந்து இங்கே எடுத்து விற்கிறானுங்க. இந்த பூத்துண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சீப்பாக வாங்கலாம். நான் பண்ண ஒரு டசன் எல்லாமே அள்ளிட்டு 2 டசன் ஜெட்டி பனின்னு அப்படின்னு அள்ளிட்டு வருவேன். லுங்கிலாம் அவ்வளோ லுங்கி அந்த காட்டன் நைட்டி நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. வெறும் 150 ரூபா தான். நல்ல ஃப்ரீ சைஸ் டபுள் எக்ஸல் நான் சொல்கிறது. அது தீபாவளி டைமில் போயிட்டீங்கன்னா அதுக்கு கூறு கட்டி விற்பானுங்க அவங்க பாட்டுக்கு கூவிக்கிட்டு. ஈரோடு போகிறது இப்போ சமீபமாக என்னால் போக முடியல. அப்படிலாம் போனேன்னா நான் மட்டும் போய் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவேன். எல்லாமே நிறைய வாங்கணும்னா ஹரி வேணும் வருவாங்க. நாங்கள் ஏற்காடு இதில் புக் பண்ணிவிட்டு நானும் சேலத்தில் இறங்கி நாங்கள்
இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் அங்கே போவோம். போயிட்டு வரைநாட்டியூர்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஈரோடுலாம் போனோம்னா அப்படியே வந்தீங்கன்னா இந்த இது முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம திருநெல்வேலி போனால் எல்லாருக்கும் தெரியும் திருநெல்வேலி அல்வா. அதில் பாரு இருட்டுக்கடை அல்வான்னு இருக்கு. இப்போ வந்து லைனில் தான் கொடுக்குறாங்க. அவங்க க்யூவில் தள்ளி முன்னிட்டு போக வேணாம். லேடிஸ் க்யூவில் போய் தான் நாங்கள் கூட வாங்கியிருக்கோம். லேடிஸ்க்கு க்யூ கொடுத்துட்டோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஆரிய பவன் இருக்கு திருநெல்வேலியில் வண்ணாரப்பேட்டில். சூப்பர் ஹோட்டல் அதெல்லாம். ஜானகிராமன்ல விலை அதிகங்க. பரணியும் விலை அதிகம், டேஸ்ட்டும் அடிப்படுது, ரொம்ப அடிப்படுது. அப்படியே வந்தோம்னா திருநெல்வேலியில இது மட்டும்தான். கல்லடைக்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே போனால் ஹோல்சேலாக ஒரு டசன் அப்பெல்லாம் அப்படியே பாக்கெட்டாக கொடுத்துருவாங்களாம். ஒரு 400 ஒரு பாக்கெட்டுக்கு 50 ரூபா தான் விலை போடுறாங்க. இங்கே நம்ம 75 ரூபான்னு வாங்கினோம் ஆசிரியர் கோயில்கிட்ட ஒரு வராகி ஃபுட்ஸில். நீங்கள் அங்கே அந்த குற்றாலம் பிடிப்பறதுல கார் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கல்லடைக்குறிச்சி அப்பளம் நல்லா ரைஸ் அப்பளம் உளுந்து அப்பளம் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருந்தால் ஆளுக்கு ரூபாய் டொனேட் பண்ணலாம், ஒரு அடையாளமாக இது மாதிரி நம்ம வாங்கலாம். அப்புறம் அந்த திருநெல்வேலி போகிற வழி தான் நம்ம கோவில்பட்டி கடலை பருப்பி இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸானது. ஆனால் எங்களால் அந்த டைமில் எதுவும் வாங்க முடியல ஒரு டைமில். அப்புறம் சொன்னாங்க திருநெல்வேலி கோயில்கிட்ட நெல்லையப்பர் கோயில்கிட்ட மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் பாருங்க அப்படின்னாங்க. எங்களால் நடக்க முடியல அந்த டைம். அப்படியே வந்தாச்சு. இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து நல்லா. அப்புறம் திருநெல்வேலி பக்கம் போனோம்னா சிப்ஸு. இதில் வந்து இனிப்பு சிப்ஸ் ஒன்று கிடைக்கும். நேந்திர பழ சிப்ஸ்ன்னு கேட்கணும். அது வந்து நேந்திர உப்பேரின்னு பேர். இது பழத்திலேயே பொரிச்சிருப்பேன். நேந்திர பழத்திலேயே அவ்வளோ ஸ்வீட்டாக கருப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப 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 நல்லா இருக்கும். அப்புறம் அங்கே வந்து ஹேண்ட்லூம் ஹவுஸ் இருக்குது திருவனந்தபுரத்தில். அதில் காட்டன் சேரெலாம் 1500 ரூபா. அந்த கவர்மெண்ட் ரேடு அது. ஆனால் இங்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் விற்க முடியாது. கேரளா காட்டன் சரி. இப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதை முடிச்சுட்டேங்க. அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நான் வரேன். 2022 டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு நானும் வரணியும் திடீர்னு திருநெல்வேலி கிளம்பிட்டோம். ஏசி பஸ் 1 மணிக்கு வீட்டில் இருந்த டிஃபனில் தயிர் சாதம், மதியம் தயிர் சாதம், நைட்டுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டு பொடி போட்டு இட்லி எல்லாம் பார்சல் பண்ணிவிட்டு கோயம்பேடு தான் பஸ் ட்ரெயின். அப்போ 2021 அழகாக கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் கூட தெரியாது நாங்கள் திடீர்னு கிளம்பி போனது. அவர் டிக்கெட்டு நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதை அதை கேன்சல் பண்ணிட்டு, அது கொரோனா சீசன் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுனால டக்குன்னு கிளம்பி போயிட்டு நானும் ஹரணியும். கிறிஸ்மஸ் நைட் அது அன்னைக்கு பஸ் ஏறி உட்காந்துட்டு இருந்தது. மத்தியானம் 1 மணி கோயம்பேடு போய் ஏறி உட்காந்தாச்சு. ரிசர்வேஷன் ஆன்லைனில் பண்ணிட்டான். போனோன்னு ஒரு வேடிக்கை என்னென்னா, நான் கத்திரிக்காய் பொரியல் எடுத்துக்கிட்டேன் தயிர் சாதத்துக்கு. ஹரணி வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் தயிர் சாதத்துக்கு. சும்மா சூப்பராக இருந்ததுங்க. அதை வண்டி அவர்கிட்ட டிரைவர் சொல்லிட்டாரு, வெடிகாலம் 3 மணி ஆகிடுங்க, உருட்டிக்கிட்டு தான் போவோம் அப்படின்ட்டாரு. அப்படி போய் வெடிகாலம் ஒரு 2 மணிக்கு கோவில்பட்டி விருதுநகர் கோவில்பட்டி வருது. எட்டி பார்க்குறேன் கோவில்பட்டி விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் மல்லாக்கொட்டையில் விற்றுட்டு இருப்பாங்க. முந்திரியெல்லாம் மிட் நைட்லேயும் விற்றுட்டு இருப்பாங்க. சரி இங்கேயும் விற்றுட்டு இருப்பாங்க. எட்டி பார்க்குறேன், ஒருத்தர் கூட காணோம். அப்புறம் நான் ஒரு கோகுலையும் பேசிட்டு போயிட்டோம். ஹரி உனக்கு குற்றாலம் பார்க்கணுமா இல்லை பாபநாசம் அகத்தியர் அருவி போகலாமான்னு. இல்லைம்மா நம்ம குற்றாலம் கூட எப்போ வேணால் போகலாம், நம்ம அகத்தியர் அருவி போகலான்னு சொல்லவும் நாங்கள் வண்ணாரப்பேட்டை ரூம் போட்டுக்கிட்டோம். எங்களுக்கு அந்த டைமில் கிறிஸ்மஸ் லீவு, ஆஃப் இயர்லி லீவ் வேறு. அந்த ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு 1800 ரூபாய்க்கு கிடச்சிருச்சு. நாங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. அங்கே போனோடனே ராச வரவேற்பு தான் நாங்கள் சென்னையிலேருந்து வரப்பட்டு. அப்புறம் உடனே நாங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஹரணியே காம்ப்ளிமெண்ட்ரின்னு ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்க பாருங்க. என்னெல்லாம் சாப்பிட முடியல. என் வயிறு பிடிக்குச்சு. ஐயோ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி தான் எதாவது சாப்பிட ஆயிட்டுது. உடனே நாங்கள் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்க ஆட்டோவில் பயங்கர, எந்த இடத்துக்கு போனாலும் 200 ரூபா தான். அங்கே நம்ம சென்னை மாதிரி அங்கே ஃபிக்ஸட் ரேட் தான். நம்ம விலை பேச முடியல. அங்கேருந்து பாபநாசம் வந்து பாபநாசம் நிறைய பஸ் நிற்கிறோம். பாபநாசம் அந்த அம்பாசமுத்திரம் சினிமாவில் வருமே அந்த இதெல்லாம் படிப்பதுக்கு போகிறேன். அம்பாசமுத்திரம் தாண்டி கல்லடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் அது தாண்டினா தான் நம்ம பாபநாசம். டக்குன்னு கோயில்கிட்டே போய் இறங்கி நல்லா சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு
ஒரு டாக்ஸி புக் பண்ண 600 ரூபாய் அகத்தை ஃபால்ஸ் போகிறதுக்கு. 3 செக் போஸ்ட்டுங்க. ஒரு செக் போஸ்ட் இல்லை, 3 செக் போஸ்ட். அதை தாண்டி தான் நம்ம போகணும் மேலே. அதை தாண்டி போனோம்னா ஃபால்ஸில் என்னால் குளிக்க முடியல. ஹரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எனக்கு முகவாதம் வந்ததுனால டாக்டர்ஸ் குளிக்கக்கூடாது ஃபால்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே சோடா சாப்பிட்டேங்க. அப்பா அது மாதிரிலாம் நல்ல தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே தான் அது மாதிரி லெமன் சோடாலாம் சாப்பிடணும். அப்புறம் அகத்தியர் ஃபால்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து என்ன வால் குரங்கு, சிங்கவால் குரங்குன்னு இருக்கு. வால் வந்து நீட்டமாக இருக்கு, எவ்வளோ நீட்டம். அப்பாடியோ சாமி. முகம் வந்து தாடி மட்டும் சாப்பிட்டு இருக்கு. அந்த மாதிரி குரங்குகள் எல்லாம் ஜூல் தான் நம்ம பார்க்க முடியும். ஃப்ரீயாக அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நாம பேக்கெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். அப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக டிரைவர் சொன்னார், இன்னும் ஒரு 600 ரூபா பே பண்ணுங்க, இந்த சொரிமுத்தாயினர் கோயிலுக்கு போயிடலாம். நம்ம காரியாறு டேம் பார்த்து மணிமுத்தாறு டேம் பார்த்துட்டு அப்படியே நம்ம சொரிமுத்தாயினர்லாம் பார்க்கலாம் அப்படின்னாரு. எங்ககிட்ட கொஞ்சம் பண பிரச்சனையாக இருக்குன்னு நிறையா ட்ராவலிங் இந்த பக்கம் வரணும் அப்படின்னால, இல்லைப்பா நாங்கள் ஃபேமிலியாக ஒரு டைம் வரணும் வேண்டிட்டு வந்திருக்கேன் சொரிமுத்தாயினர்கிட்ட. அப்புறம் அந்த ஊரில் கதையாக சொல்கிறாங்க, ஃபாரின்லேருந்து வந்து வேண்டுதல் செலுத்துவாங்க சொரிமுத்தாயினர் கோயிலுக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவரோட காணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலில் போட்டுக்கிற செருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த செருப்பு தான் காணிக்கையா. எது நினச்சாலும் நடந்துருமா அந்த இடத்துல. அதெல்லாம் பகவானை வேண்டிகிட்டு இருக்கேன். அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறேன் எனக்கு எதுவும் தெரியாது. முடிச்சுட்டு அப்புறம் கீழே வந்து ஜானகிராமன்னா பெருசாக இருக்குமான்ட்டு பேசுகிறாங்கன்னு போனால் ஒன்றுமே இல்லை. 180 ரூபாய்க்கு வெறும் கூட்டு, ரசம், ஒரு பொரியல், சாம்பார், ஒரு தண்ணி, மோர், இதுதான். நான் ஒரு ஜூஸை குடிச்சேங்க, ஆரஞ்சு ஜூஸ். வயிறு சரியில்லைன்னு 80 ரூபாய் இது. அப்படியே எக்ஸைட் உடஞ்சி போய் அப்படி சாந்தி ஸ்டோர்ஸில் வந்து இது வாங்கினேன், அல்பா. கூட்டு வந்து தள்ளி விட்டாங்க ஹரணியை. அப்புறம் கற்றுன்னு கட்டிக்கிட்டே வெளியில் வந்து யாருக்கும் இந்த அல்வா தர மாட்டேன், எனக்கு தான் வாங்கி வச்சுக்கிட்டா. இருட்டுக்கடை அல்வா ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிற அடைங்குவேங்க ஆட்டோக்காரனுங்க. அப்புறம் காந்திமதி அம்மன் சன்னதி மறுபடியும் 2வது டைம் நாங்கள் போகிறது. காந்திமதி அம்மன் நல்லையாப்புறம் மறுபடியும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் இதில் தான் வந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு பஸ்ஸில் தான் தெரியல. மறுநாளும் பஸ்லேயே வந்தோம். இல்லை இல்லை சாரி, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரை வந்துட்டோம். மதுரை வந்து ஒரு 5:30 மணிக்கெலாம் ஹரணி என்ன பண்ண பேக்கில் தூக்கிட்டு, ரொம்ப தைரியம் ஹரணிக்கு, இங்கே நில்லுமா அப்படின்ட்டு பேக்கை வச்சுட்டு போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தா. மதுரை பஸ்லாம் பாரு இங்கே தான் நிற்கிறேன் நீ வா. திருநெல்வேலியில் அந்த 5:30 மணி இதில் போனோம்னா இங்கிருந்த மதுரைக்கு ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். போனோம்னா அந்த லாட்ஜுக்காரங்க, என்னங்க மேடம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க, நீங்கள் இப்போ தானே வருவீங்கன்னு சொல்லி நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லப்பா, நீங்கள் ரூம் அரேஞ்ச் பண்ணாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு. மதுரையில் வந்து 3 மணி நேரம் சாமி பார்க்க மீனாட்சியை பார்த்துட்டு சொப்பனாதில் யாரும் பார்க்குறது 3 மணி நேரம் நின்றுதே பெண்டு தள்ளி போச்சு. அப்போ பெருமை ஈஸ்வரா அவனை அடுத்த டைம் சந்திச்சுக்கிறேன்ட்டு பரட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து லாட்ஜுக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட என்ன ஹோட்டல் கிட்ட, மாடுத்தாவணி கிட்ட டெம்பிள் சிட்டி அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். நல்லா இருக்கு, சாப்பிட்ற ஐட்டம்ஸ் நல்லா இருக்கு, விலையும் கம்மி. கறி தோசைன்னு விற்கிறாங்க, சைவ கறி தோசை. லைட்டாக தான் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அதையும் முடிச்சுட்டு மதுரையில் இந்த பூண்டு, ரசப்பூண்டு வாங்கினோம். அப்புறம் சாம்பார் வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டாங்க. நல்லா இருக்கும் சாம்பார் வெங்காயம், விலையும் கம்மியாக இருக்கும். இந்த ரசப்பூண்டு எத்தனை கிலோ வாங்கினாலும் நம்மளுக்கு போதாது, குட்டி குட்டி குட்டியாக தானே இருக்கும். மலைப்பூண்டுன்னு இருக்கும், மலைப்பூண்டு பெருசு பெருசாக, விலையும் கம்மி தான். ஆனால் எனக்கு ரசப்பூண்டு தான் சமையலுக்கு வேண்டி இதை வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போ மதுரை போனாலும் ரசப்பூண்டு இல்லாமல் நாங்கள் வரமாட்டேன். அதை முடிச்சுட்டு அதே மாதிரி வெடிகாலமே திருச்சிக்கு பஸ் ஏறி வந்தாச்சு. திருச்சிக்கு வந்து அங்கேயும் ரூம் புக் பண்ணிட்டோம். சத்திரத்துலேயே நல்ல சென்டர் இடத்துலையேங்க, ரொம்ப டீசெண்டாக 1500 ரூபாய்க்கு ரூம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சத்திரம் ஷாப்பிங் வந்தோம். எப்பயும் போல் சாரதாஸ், ஜானகிராமன் எல்லாம் வாங்கிட்டு, அருணிக்கு ட்ரெஸ் ஒன்று பத்தலை, போய் அந்த ஆளுங்க சூப்பர் பொம்பளைகிட்ட கட்டிகிட்டு இருக்காங்க. கிராமத்தில் நீங்கள் வாங்கி ஒரு நேரத்தில் நாங்கள் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். இவன் என்ன பண்ண, ஃபோன் பண்ணுறா, அண்ணா நான் சதையிலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் போட்டு பார்த்தேன், ட்ரெஸ்ஸு பத்தலை, ரிட்டர்னுக்கு நேரம் வாங்கன்றாங்க. அழகாக போய் வாங்கிட்டு வந்துட்டான். சத்திரம் பக்கத்துல நான் ரூம்லேயே இருந்துட்டேன். அதெல்லாம் சாமர்த்தியம் பிள்ளை எல்லாம் வாங்கிட்டு மதுரையில் நல்ல ஜாலி ஷாப்பிங்கு. மதுரை திருச்சி முடிச்சுட்டு
நேராக அப்புறம் மறுநாள் நைட்டு என்ன பஸ் பிடிச்சோம் போல இருக்கு. அங்கேருந்து சுற்றிங் தான் ஏசி பஸ்ஸு முடிச்சுட்டு நேராக சென்னை வந்தாச்சு. இந்த அனுபவம் வந்து எங்களால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. நாங்கள் டியூர் பைத்தியங்க. டியூர்னு அந்த கொடைக்கானல் ஊட்டிக்கெலாம் போகிறது கிடையாது. எங்கெங்கே கோவில் இருக்கோ அங்கே இந்த கோவில் எல்லாமே உட்காந்துட்டு இருந்தோம். அவ்வளோதான். மனசு ரிலீஃபோட வீடு திரும்புவோம். இதோட நிறுத்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.